வணக்கம். எங்கே ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கே ஒரு சிறைச்சாலை இழுத்து மூடப்படுகிறது அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதாவது ஒரு புத்தகத்துடைய அவசியத்தை வலியுறுத்துகிற ஒரு பழமொழி. அந்த அடிப்படையில் வெற்றிடம் வலைக்காட்சி, அதாவது வெற்றிடம் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாமரர்கள்கிட்ட, வாசகர்கள்கிட்ட, மக்கள்கிட்ட புத்தகத்துடைய அறிமுகத்தை தொடர்ந்து நிகழ்த்திட்டு வருது. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான புத்தகம் குஜராத் கோப்புகள். குஜராத் அப்படின்னாலே இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு மாநிலம். பல்வேறு ஆக்கப்பூர்வமான, அதே சமயத்தில் அதைவிட அதிகமான எதிர் விமர்சனங்களும் அந்த மாநிலம் உள்வாங்கியிருக்கு. அப்படிப்பட்ட குஜராத் சம்பந்தமான ஒரு புத்தகம் தான் இந்த குஜராத் கோப்புகள் அப்படிங்கிற புத்தகம். பாரதி புத்தகாலயம் அப்படிங்கிற பதிப்பகத்தின் மூலிமா, பாரதி புத்தகாலயத்தின் மூலிமா வெளியிடப்பட்டிருக்கு. இது ஆங்கிலத்தில் குஜராத் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது. அந்த நூலுடைய தமிழாக்கம் இந்த புத்தகம். மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் சா வீரமணி அவர் இதை மொழிபெயர்த்து இந்த நூலை எழுதியிருக்காரு. மிக முக்கியமான இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். குஜராத் கோப்புகள் அப்படின்னா இது யார் எழுதுனது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்காரு. எங்கோ நடக்கிற ஒரு விஷயத்தை வெகுஜன மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு கொடுக்குற ஒரு பாலமாக செய்தியாளர்கள் இருந்திருக்காங்க. அவங்கள பத்திரிகையாளர்னு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் தான் சந்தித்த விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் இந்த நூல். அந்த பத்திரிகையாளர் யாருன்னா ராணா அயூப். ஆண்கள் என்றாலும் பெண்கள் என்றாலுமே பத்திரிகை துறையில் பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சந்தித்து தான் வரணும். அப்படி இருக்க பெண் அப்படிங்கிறப்போ கூடுதலாக பல்வேறு நெருக்கடிகளையும் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்குது. ஒரு பெண்ணை தவறாக பார்க்குற கண்ணோட்டம் இருக்கும். ஒரு பெண்ணை கூடுதலாக சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுற கண்ணோட்டம் இந்த பொது சமூகத்தில் இருக்கும். அப்போ இதையெல்லாம் கடந்து அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க, இதையெல்லாம் கடக்க ஒரு பெண்ணால் முடியும் அப்படிங்கிற ஒரு பெண்ணிய பார்வையும் கொண்டிருக்கிறது தான் இந்த நூலுடைய தனிச்சிறப்பு. இந்த நூல் முழுக்க முழுக்க குஜராத்தில் நடந்த இனக்கலவரத்தை பற்றி பேசுது. அந்த இனக்கலவரம் எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்லாமியர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட ஒரு மிக மோசமான இனக்கலவரம். இத்தனை லட்சம் மதம், சாதி, இனம், இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களின் போராட்டத்தின் மூலயமா கிடைச்சது தான் இந்த இந்தியா. அப்போ இந்த இந்தியா அப்படின்னு சொன்னாலே இந்த அத்தனை மக்களுக்கும் சொந்தமானது தான் இந்த இந்தியா. ஆனால் 2002 கலவரம் எப்படி நடந்துச்சு? இந்தியா அப்படின்னு சொன்னாலே அந்த குஜராத்தில், குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் எல்லாரும் இந்த தேசத்துக்கு சொந்தமானவர்கள் இல்லை, இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுக்கு எதிரிகள், இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுக்கு விரோதிகள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட இனக்கலவரம் உருவாக்கப்பட்டது. கருவுண்டான ஒரு பெண், அந்த பெண்ணுடைய வயிற்றை கிழித்து அந்த பெண்ணை தீயிட்டு கொளுத்தி அந்த கருவையும் வெளியில் எடுத்து கொன்ன வரலாறு அந்த குஜராத்துடைய கலவரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கலவரத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? இந்த கலவரம் எதனால் உருவாக்கப்பட்டது? இந்த கலவரம் ஏற்படுத்தின விளைவுகள் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த கலவரம் யாரால் தூண்டப்பட்டது, இந்த கலவரம் எப்படி, எதற்காக தூண்டப்பட்டது அப்படின்னு பேசுகிறது தான் இந்த நூலுடைய தனிச்சிறப்பு. ராணா அயூப் ஒரு பெண் பத்திரிகையாளராக ஊடகத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாங்க. அதன் பிறகு டெஹல்கா அப்படிங்கிற பத்திரிகையில் தன்னுடைய எழுத்துலக பயணத்தை தொடங்குறாங்க. அவங்க ஏற்கனவே எழுதின ஒரு செய்தியாளர் அமித்ஷா, அதாவது இன்னைக்கு இருக்கிற பாஜகவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா, அப்போதைய குஜராத் மாநிலத்தோட உள்துறை மந்திரியாக இருந்தார். அவரை இவருடைய செய்தியின் மூலிமா அவர் அப்போதே சிறை வைக்கப்பட்டார். ஒரு மாநிலத்தோட உள்துறை அமைப்பை சேர்ந்த ஒருத்தரையே ஒரு செய்தி தூக்கி சிறையில் வச்சிருக்குன்னா அப்போ ராணா அயூப் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறது இந்த ஒரு செய்தியை, இந்த ஒரு சம்பவமே நமக்கு விளக்கிடும். தன்னுடைய எழுத்துக்கள், தன்னுடைய படைப்புகள் எல்லாமே உண்மைகளை பேசணும், உண்மையை மட்டுமே பேசணும், எதற்கும் பயப்படக்கூடாது, எந்த விதமான எதிர்ப்புக்கும் அஞ்சாமல் தன்னுடைய எழுத்துக்களை இந்த பொது சமூகத்துக்கு முன் வைக்கப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் தான் ராணா அயூப். இந்த ராணா அயூப்புடைய பயணம் எங்கிருந்து தொடங்குது, எதற்காக தொடங்குது அப்படிங்கிறது விஷயத்துக்குள்ளார நம்ம போனோம்னா அதிலிருந்து பல்வேறு விஷயங்களுக்குள்ள நம்ம விரிவாக அந்த புத்தகத்தின் மூலிமா நம்ம உள்வாங்கிக்க முடியும். குஜராத்தில் சொராபுதீன், இஸ்ரத் ஜஹான் அப்படிங்கிற 2 என்கவுண்டர் நடக்குது. இந்த என்கவுண்டர்லேருந்து, இந்த என்கவுண்டர் பின்னணியில் இருக்கிற உண்மைகளை மக்கள் முன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயணத்தை அவங்க தொடங்குறாங்க.
அப்போ அந்த பயணம்ங்கிறது தொடங்குறது எப்படின்னா, சராசரியாக இன்னைக்கு ராணா அய்யூப் அப்படின்னு சொல்லி போனாலே அவங்களே சொல்கிறாங்க இந்த புத்தகத்தில், தன்னுடைய பெயரே குஜராத்தில் சிக்கலுக்கு உண்டானது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ராணா அய்யூப் அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய பெயர். அப்போ இயல்பாகவே அந்த குஜராத் கலவர பகுதிகளில் இஸ்லாமியர் என்றாலே ஒரு காழ்ப்புணர்வோடு பார்க்கப்படுற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அந்த பெயருடன் போனால் எந்த அளவுக்கு உண்மைகளை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே வருது. தன்னுடைய பெயரை மைதிலி தியாகி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. புலனாய்வு அப்படின்னு போனாலே தன்னுடைய அடையாளத்தை காட்டிக்கூடாது. அடையாளத்தை காட்டிக்காத பட்சத்தில் பல்வேறு உண்மைகளை கொண்டு வர முடியும். பத்திரிகை அப்படிங்கிற அடிப்படையை ஒரு இதழியலின் அடிப்படையை சாட்சியங்களை உருவாக்குறது, சாட்சியங்களை திரட்டுறது, அதாவது ஆதாரங்களை திரட்டுறது. ஆதாரங்கள் மட்டுமே உண்மைகளை மக்கள் முன் நம்பும்படி நிறுவ முடியும். ஆதாரங்கள் அப்படிங்கிறது உண்மையை பேசுகிறவர். அப்போ அந்த ஆதாரங்களை திரட்ட போகணுன்னா வெறும் பத்திரிகையாளர் தான் ஒரு ஐடி கார்டை மேலே மாட்டிக்கிட்டு போகிற ஒரு பத்திரிகையாளராக காமிச்சா ஆதாரங்களை திரட்ட முடியாது எப்பயுமே. அப்போ தன்னுடைய பத்திரிகை பயணத்தில் அண்டர் கவர் ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராணா தொடங்குறாங்க. ஒரு குறும்படம் எடுக்கிறவராக தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு உதவியாளர் ஒரு பையனை ஆர்வமுள்ள ஒருத்தரை இந்த மாதிரி படம் எடுக்கிற பயணத்துக்கு உதவிகரமாக வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து திரட்டின அந்த தகவல்கள் தான் ஒரு ஒரு கிரைம் படத்துக்கே உண்டான, நீங்கள் நிறைய கிரைம் படம் பார்த்துருந்துருக்கலாம், அப்படி ஒரு கிரைம் படத்துக்கே உண்டான த்ரில்லோட, பல்வேறு சுவாரஸ்யங்களோட, பல்வேறு எதிர்ப்புகள், பல்வேறு பிரச்சனைகளோட அந்த பயணம் ஒரு கிரைம் படம் மாதிரி விரியுது. மைதிலியா முதல்ல ஒரு அந்த ஊரில் இருக்கிற ஒரு நடிகரை சந்திக்கிறாங்க தற்செயலாக. அவர் மூலயமா சில அதிகாரிகள் அவங்களுக்கு அறிமுகமாகறாங்க. அப்படி ஒவ்வொரு அதிகாரியாக தன்னுடைய செய்திக்காக, தன்னுடைய அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்காக, அண்டர் கவர் ஜேர்னலிசத்துக்காக ஒவ்வொரு அதிகாரியாக அவங்க சந்திக்கிறாங்க. அப்போ சந்திக்கிறப்ப இவங்களுடைய பயணத்தில் ரொம்ப முக்கியமானது, சந்திக்கிறப்ப இவங்களுடைய உடலில் இவங்களுடைய மேலாடையில் இல்லை இவங்களுடைய ஆடையில் எங்கோ ஒரு இடத்துல மறைச்சி கேமரா வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கேமராவை அவங்களுக்கு தெரியாமலே ஆன் பண்ணணும். அப்போ ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எதிரில் இருக்கவங்களுடைய கவனத்தையும் சிதறடிக்கக்கூடாது. அதே சமயத்தில் அவங்களே அறியாதவண்ணும் தன்னுடைய கேமராவையும் ஆன் பண்ணணும். ஏன்னா அந்த கேமரா மட்டும்தான் அவங்கள உண்மைகளை முழுக்க வெளியில் கொண்டு வரும். அப்படிங்கிறனால அந்த செயலை இவங்க ரொம்ப சிறப்பாகவே செய்கிறாங்க. ஒவ்வொரு அதிகாரியாக போய் சந்திக்கிறாங்க. அப்படி அதாவது உள்துறை மந்திரி, அதே போல் கமிஷனர், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற உள்துறை செயலாளர், அங்கே இருக்கிற எம்எல்ஏ, இப்படி பல்வேறு ஆட்களை சந்திக்கிறாங்க. அவங்க மூலிமா பல தகவல்களை திரட்டுறாங்க. உயர் அதிகாரிகளான சிங்கால், ராஜன் பிரியதர்சி, உஷாராடா, உள்துறை செயலாளரான அசோக் நாராயண், அதுக்கப்புறம் காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டே, எம்எல்ஏ மாயா கோட்னானி, இது போன்ற பல்வேறு முக்கியமான அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் இவங்க சந்திக்கிறாங்க. இவங்க படையெடுக்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு மதிப்பையும் அவங்க பெறுறாங்க. அதன் மூலிமா பல்வேறு தகவல்களை அவங்க திரட்டுறாங்க. அந்த அந்த தகவல்களுடைய கணம், அந்த தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. குஜராத்தில் நடந்த இனக்கலவரங்கள், அதை கண்டுக்காமல் போங்க, அதை பெருசாக கவனம் எடுத்துக்காதீங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கேட்டாலும் அதை பெருசாக கண்டுக்காதீங்க அப்படின்னு குஜராத் மாநில அரசு அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கு. குறிப்பாக அமித்ஷா எங்கே கலவரம் நடந்தாலும் அதை பெருசாக பார்க்காதீங்க, அதை கண்டுக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கலவரக்காரர்களுக்கு துணை போகிற ஒரு கருத்தை அவர் முன் வச்சார். இன்னும் சொல்லப்போனால் சிலருடைய பதிவுகள் மூலிமா ராணா ஒரு உண்மையை கொண்டு வராங்க. அந்த பதிவுகள் என்ன சொல்லுதுன்னா, சிலரிடம் அவங்க எடுத்த பதிவுகள், சில முக்கிய அதிகாரிகளிடம் எடுத்த பதிவுகள், அவங்களுக்கு தெரியாமலே அந்த வீடியோவில் அவங்க எடுத்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல நேரடியாக அமித்ஷாவே அங்கே இருக்கிற உள்ளூர் எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி கலவரக்காரர்களை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு உள்துறை பொறுப்பில் இருக்கிற ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறவரே அந்த அடுக்கு நிலையில் நேரடியாக உயர் அதிகாரிகள்கிட்ட சொல்லாமல் அடுக்கு நிலையில் இறுதி நிலையில் இருக்கிற எஸ்ஐ அந்த அளவுக்கு இறங்கி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, உத்தரவிடுறாங்க அப்படின்னா, இந்த கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு, இந்த கலவரம் திட்டமிட்டு ஆளும் அரசால் கண்டுகொள்ளப்படாமல் போயிருக்கு அப்படிங்கிறது நிரூபணமாகுது. இவ்வளோ உண்மைகளையும்
இந்த உண்மைகள்லாம் சாதாரணமானது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு அண்டர் கவர் ஜேர்னலிசம்ங்கிறது வந்து கரணம் தப்பினால் மரணம். கொஞ்சம் தெரிஞ்சால் கூட சரி உயிரையே எடுத்துருவாங்க. உயிர் எடுத்ததுக்கான இப்படி ஒரு ஆள் இருந்தாங்க அப்படிங்கிற அடையாளமே தெரியாமல் பண்ணிடுவாங்க. அப்படியான ஒரு மோசமான சூழல். ஏன் உயிரை பற்றி பணைய வச்சதை பற்றி தெரியல, அந்தளவுக்கு உயிரை பற்றி அவங்க கவனம் எடுத்துக்காமல் இந்த களத்தில் இறங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். அது சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அந்த களத்தில் நடந்த அதை எதிர்கொண்ட அந்த தருணம் வந்து அது மிக பயங்கரமான த்ரில்லான ஒரு விஷயம். உஷா அப்படிங்கிற ஒரு அதிகாரி அவங்களோடைய வந்து சேர்ந்து அவங்களோடைய நல்லுறவை பெறுறாங்க இவங்க ராணா மைதிலிங்கிற கேரக்டர் மூலிமா. அப்படி இவங்க உஷாங்கிறவங்களோட போகிறாங்க. அப்போ ஒரு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போகிறப்போ சுவாரஸ்யமான ஒரு படம் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. சரின்ட்டு அவங்களோட இந்த சினிமாவுக்கு போயிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த தேட்டரில் வந்து அவங்களுக்கு வந்து லைட் டிடெக்டர் மாதிரி அந்த டிடெக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தராக உள்ளே போகிறப்ப. அப்போ இவங்களுக்கு வந்து பயம் வந்துடுது. டிடெக்டரில் வந்து தன்னை மறைச்சி வச்சுருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம் அந்த கேமரா வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், பெரிய சிக்கல் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி பதறாங்க. ஆனால் பதட்டத்தை வெளியில் காமிச்சிக்காமலே சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. ஒவ்வொரு நபராக வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தராக செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. கிட்ட நெருங்க இவங்களுக்கு பயமும் பீதியும் அதிகமாகுது. ஆனால் இந்த பயத்தையும் பீதியும் முகத்துலையும் காட்டிக்கூடாது. முகத்தை வந்து ஒன்றுமே காட்டிக்காமல் அப்படியே காமிச்சிட்டு உள்ளே இருக்கிற நடுக்கத்தையும் மறைச்சிக்கிட்டு தான் அவங்க பயணிக்கிறாங்க. அந்த நடந்து போகிறாங்க. ஒவ்வொரு ஆளாக வந்து கடந்து போயிட்டே இருக்காங்க. கிட்ட வராங்க. சரி மாட்டினோம், முடிஞ்சது, பிரச்சனை அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் திடீர்னு ஒரு லக் மாதிரி அங்கே டிடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அவங்க வந்து இந்த அதிகாரியை பார்த்தோன்னே, மேடம் உங்களுக்கு வந்து இந்த சோதனையெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சோதனையை அவங்களுக்கு செய்யலை. அப்போ அந்த அதிகாரி கூட போன ராணா அதாவது மைத்திலியும் அவரோட போனனால சோதனை வேணாம் அப்படின்னு சொல்லி நீக்கிடுறாங்க. என்ன சொல்கிறது, இந்தியாவில் வந்து தான் எந்த இடத்துலையும் ஒரு சட்டம் வச்சுருக்காங்கன்னா அந்த சட்டத்தை மீறுவது வந்து மக்களுக்கு எதிராகவே இருந்திருக்கு. அது இந்தியா போன்ற நாடுகளில் அதிகம். ஒரு சட்டம் இங்கே வந்து இப்படி பண்ணாதீங்கன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அதை கண்காணிக்கிற அதிகாரிகள், அதை சோதனை செய்கிறவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதனால் மக்களுக்கு விரோதமான செயல் நடந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல சோதனை செய்யணுங்கிற சட்டத்தை ஒருத்தர் மீறினால என்ன நன்மை கிடைச்சிச்சுன்னா, மிகப்பெரிய உண்மைகள் நம்ம முன்னாடி கொண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சிச்சு. அப்போ இந்த சட்டமீறல் கூட நமக்கு சாதகமாக மாறிடுச்சு அப்படின்னு ராணா ஐயப் அதை மனசில் நினச்சிக்கிட்டு உடனே அந்த லைட் டிடெக்டர் அந்த டிடெக்டர்லேருந்து தப்பிச்சு இந்த அதிகாரியோட வந்து சினிமாவுக்கு போகிறாங்க. அந்த அதிகாரி சொல்கிறாங்க, இந்த டெஹல்காவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க அப்படியா, எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ரொம்ப மோசமானவங்க, அவங்களோட வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அதிகாரி சொல்கிறாங்க, ஆனால் எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் என்னையெல்லாம் ஒன்றுமே ஏமாற்ற முடியாது, நான் ஜாக்கிரதையாக இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதையும் அவங்க வந்து சுவாரஸ்யமாக வந்து பதிவு பண்ணுறாங்க. அதாவது ராஜன் பிரியதர்சின்னு ஓய்வு பெற்ற அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரி, அவருடைய வாக்குமூலத்தின் மூலிமா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ராணா ஐயப் வந்து பதிவு செய்கிறாங்க. பக்கம் 66 பார்த்தோம்னா அது நமக்கு தெரியும். அதில் இவங்களுடைய ராணா ஐயப்புடைய கேள்வியும் அதுக்கு அந்த அதிகாரி சொன்ன பதிலையும் கூட நம்ம பார்க்கலாம். ராணா ஐயப் வந்து கேட்குறாங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க முஸ்லீம்களுக்கு எதிரானவங்களா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த அதிகாரி சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் கிடையாது, இந்த அரசியல்வாதிகள் தான் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானவங்களாக இருக்காங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியிலேருந்து நம்ம சில விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அதுக்காக இதை நான் பதிவு பண்ணுறேன். அந்த கேள்வி என்னன்னா, அமித்ஷா ஒருவரின் கதையை முடிக்க சொன்னார் அல்லவா, அவர் முஸ்லீமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, இல்லை அவர் கதையை அவர் முடிக்க சொன்னதுக்கு இல்லை, அவர் கதையை அவர் முடிக்க சொன்னதுக்கான காரணம் வர்த்தக பெரும்புள்ளிகளிடமிருந்து அவருக்கு கிடைத்த நிர்பந்தங்கள் தான் அப்படிங்கிறார். அதாவது வர்த்தக பெரும்புள்ளிகளிடமிருந்து வருகின்ற நிர்பந்தத்தினால சிலரோட கதையை வந்து முடிக்க சொல்கிறாரு, சில விஷயத்தை பண்ணுறாரு அப்படின்னு வந்து ஒரு கருத்தை வந்து வைக்கிறாரு. அப்போ இதிலிருந்து நம்ம இந்த சாராம்சமாக வந்து ஒன்று புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு பிரிவினைகளும், மதவாத, இனவாத, சாதிவாத எந்த பிரிவினைகளும் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதார நலன், பொருளாதார காரணங்கள் இருக்கும். இப்படி மதவாதம், சாதிவாதம் அனைத்திற்கு பின்பும் என்ன இருக்குன்னா வர்த்தக புள்ளிகள், அவர்களுடைய வர்த்தகம் இருக்குது அப்படின்னு. அந்த வர்த்தக நலனில் இருந்து தான் ஒவ்வொரு அசைவுகளும் நடக்குது. சமத்துவத்தை நோக்கி பயணிக்கணும். அந்த சமத்துவத்தை நோக்கி நம்மளை அழைத்துட்டு போகிற ஒரு உண்மைகளின் தொகுப்பை கொண்டிருக்கிற
ஒரு வரலாற்று ஆவணம், சாட்சியங்கள், ஆதாரங்களுடைய தொகுப்பான இந்த குஜராத்தின் கோப்புகள் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவோம். அந்த பயணத்துக்கு நம்மளை கைகோத்து அழைச்சிட்டு போகிற ஒரு அற்புதமான புத்தகம் தான் ராணா ஐயப் எழுதின குஜராத் கோப்புகள். சமத்துவங்கிற உயர்ந்த சிகரத்தை தொடரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.